அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அளித்ததற்காக ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் இன்று அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் அலைக்கடன திரண்டு சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று மாலை நடைபெறக்கூடிய மாபெரும் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்களுக்கு மாபெரும் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு கழக ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் எந்தவித குறைபாடுகளுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படியை தொடர்ந்து வழங்கியது, சரண்டர் விடுப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பல்வேறு வகையான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் நெஞ்சுர நிறைவேற்றியுள்ளார் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருந்தாலும், எந்த நெருக்கடிகள் எப்படி இருந்தாலும் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் பாதுகாவலர் கழக அரசு என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள். அவர்களின் கரத்தை வலுப்படுத்த இன்று அனைவரும் சென்னையில் ஒன்று கூடுவோம். முதல்வருக்கு நன்றி தெரிவித்து எஞ்சியுள்ள அனைத்து கோரிக்கைகளையும் அரசு பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் இருக்கக்கூடிய குறைகளை, இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். அனைவரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் மாநாட்டிற்கு செல்ல வேண்டும்? நமக்கு நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டதா என்றால், நினைத்ததெல்லாம் கிடைத்திருக்கிறது, இன்னும் கிடைக்கவும் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த அரசிடம் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் பெற முடியும். வேறு எவரிடம் யாராவது தருவார்களா? அப்படி என்றால் கிடையவே கிடையாது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான 23 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த சிபிஎஸ் திட்டத்தை இப்போ மாதாந்திர ஓய்வூதிய திட்டமாக, மாதாந்திரம் ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டமாக நாம் பெற்றுள்ளோம். அதில் எஞ்சியுள்ள 10% நிச்சயமாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய எங்கள் அருமை தலைவர், மாநில தலைவர் திரு கு தியாகராஜன் அவர்களின் தொடர் முயற்சியினால் நிச்சயமாக 10% படிப்படியாக குறைத்து அதையும் பெறுவோம், நிச்சயம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு உறுதியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருந்தாலும், நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆசிரியர் அரசூழியர் பெருமக்களே, நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் முதல்வர் அவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளார். நிறுத்தப்பட்ட சரண்டர் விடுப்பு தொகை, இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலையுமே சரண்டர் விடுப்பு தொகை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் நிறுத்தப்பட்ட சரண்டர் விடுப்பு தொகையை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்துள்ளார் என்பது அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் எவ்வளவு நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒவ்வொரு அகவிலைப்படி உயர்வையும் நமக்கான உரிமைகளாக இருந்தாலும் கொடுக்கிறார்களே. எதிர்காலத்தில் யாராவது வந்தால் கொடுப்பார்களா? இவர்கள் மட்டுமே கொடுப்பார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக கழக அரசு தான் தொடரும். கழக அரசு கொடுப்பார்கள். இவர்களிடம் நிச்சயம் நாம் பெறுவோம். நண்பர்களை நாம் உரிமையாக சென்று கேட்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். கடந்த காலத்தில் அழைத்து பேசு என்பதற்கே ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்தோம். இன்று நம்மளை முதல்வர் அவர்கள் சர்வசாதாரணமாக அழைத்து பேசுகிறார். நாம் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த பொழுது நமக்கெல்லாம் இனிப்பூட்டிய முதல்வர், நாம் முதல்வருக்கு இனிப்பூட்டினோம். இந்த பாண்டிங், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த அரசிடம் யாரிடம் இருந்து கிடைக்குமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுவெளியில் எத்தனை விமர்சனங்கள் வைத்தாலும் விமர்சனங்கள் வைப்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம், நீங்கள் எத்தனை விமர்சனங்கள் வையுங்கள், ஆனால் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அரசு என்பது கழக அரசு தான். கடந்த கால வரலாற்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்பது எப்பயுமே நன்றி உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரசில் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் இந்த அரசிற்கு நாங்கள் தொடர்ந்து ஏன் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னால், தொகுப்பூதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியமாக மாற்றியது யார்? கலைஞர் நினைத்திருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஆட்சிக்கு வந்த பிறகே உடனடியாக தொகுப்பூதியத்தை ஒழித்து 53,000 ஆசிரியர்கள் வாழ்வில் ஒளியேற்றத்தின் நுழைவாக இன்று வரை நியமனம் செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் காலைமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு கடமைப்படும். இந்த ஒரு நன்றி பத்தாதா? நாங்கள் நன்றி மறந்தவர்கள் அல்ல. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் உணர்வுகள்
நன்றி மறந்தவர்கள் அல்ல. உடன்பிறப்புகள் அனைவரும் நன்றியோடு இருப்பதனால்தான் நாங்கள் இந்த அரசை எந்த சூழலையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதேபோல் எந்த உரிமைகளையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த அரசிடம் எந்த உரிமைகளை அனைத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக எங்களுடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நிச்சயமாக இந்த அரசு நமக்கான அரசாக இருக்கும். நமக்கு வேண்டியதை செய்யும். சில பொருளாதார நெருக்கடிகள் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலும் இந்த அரசிடம் மட்டும்தான் உள்ளது என்பதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நாம் எத்தனை விமர்சனங்களை தாண்டி இன்று நடைபெறக்கூடிய ஜாக்டோஜியோ பேரமைப்பின் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் அனைத்து ஆசிரியர் அரசு ஊழியர் பெருமக்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு முதல்வர் அவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நமக்கு இன்றும் பல அறிவிப்புகளை முதல்வர் வழங்குவார். இவர் மட்டும்தான் வழங்குவார். முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார், கோரிக்கைகள் அனைத்தும் கனியக்கூடிய காலங்கள் வரும் என்று சொல்கிறார். கோரிக்கைகளை மறக்கவில்லை, போராட்டத்தை அவர் தடுக்கவில்லை என்றாலும் கூட எது வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்காக தருவோம் என்பதை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து நமக்கு சொல்லி வருகிறார் என்றால் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவின் ஒற்றை முதல்வராக இன்று செயல்படுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அவருடைய ஆற்றலும் திறமையும் தான். எதிர்காலத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான கோரிக்கைகள் அனைத்தையும் வென்றெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். 2026 நமக்கான காலமாக இருக்கும். எஞ்சியுள்ள பல்வேறு வகையான கோரிக்கைகளை சத்துணவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, கடநிலை ஊழியர்கள் எல்லாருடைய கோரிக்கைகளையும் இந்த முதல்வர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என பெயர் வைத்த கலைஞர் அவர்கள் அவருடைய கொள்கை வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களுடைய வரலாறு தெரியாதவர்கள் எதுவென்றாலும் சொல்லலாம். எங்களுடைய வரலாறு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட இயக்கம் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். மிக எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் தொடக்க காலத்திலே பள்ளிக்கல்வித்துறையில் இருந்த ஆணையர் பணியிடத்தை ரத்து செய்து மீண்டும் இயக்குனர் பணியிடத்தை பெற்றோம். இதுபோல ஒவ்வொரு சாதனைகளையும் கடைசியாக சொல்லப்போனால் ஆசிரியர் அரசு ஊழியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் ஆசிரியர்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பை வெளியிட்டது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், ஆசிரியர் தகுதி தேர்வில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்றால் தான் உங்களுடைய பணியை பாதுகாக்க முடியும், பணியிலிருந்து பதவி உயர்வு பெற முடியும் என்று ஒரு கொடூரமான ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வெளியிட்டாலும் கூட இதன் உடனடியாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அவர்களின் அயராது உழைப்பினால் தொடர்ந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனைவரையும் பார்த்து இன்று அரசாணை எண் 23 பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை 2011 2025 வரை நடைபெற்ற டெட் தேர்வில் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக இல்லை. இன்னைக்கு 1.5 லட்சம் ஆசிரியர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கார் என்று சொன்னால் இந்த அரசாணை எண் 23 தான். அதற்கு காரணம் யார்? அதில் யாருடைய உழைப்பு என்பது இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஏனால் இது யார் வேணாலும் செய்யலாம் என்று நினைத்திருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அரசாணை வெளிவந்தவுடனே மீண்டும் சிறப்பு தகுதி தேர்வுங்கிற நோட்டிஃபிகேஷன் வெளிவந்த உடனடியாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கவனத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் நேரடியாக சென்று உடனடியாக அந்த இதை நிறுத்தி மார்க்கை நாம் ரெடியூஸ் பண்ணணும், எல்லா மாநிலத்தில் உள்ளது போல தமிழ்நாட்டில் ரெடியூஸ் பண்ணணும் என்பது கூறி இன்னைக்கு மார்க்கு குறைத்ததன் விளைவாக இன்று 1.50 லட்சம் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சாதனை. அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நம் மீது வைத்துள்ள அளவரிய அன்பும் பாசமும் பற்றும் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வகையில் முதல்வர் அவர்களும் இந்த அரசாணை குறைக்கவில்லை என்று சொன்னால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது என்பது, பணியிலிருந்து தேர்ச்சி பெறுவது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பது தேர்வர்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஆசிரியர் நலன் காத்த அரசு, ஆசிரியருடைய கோரிக்கைகளை கொடுத்த அரசு, ஆசிரியரின் கோரிக்கையை கொடுத்த முதல்வர், ஆசிரியரின் கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய முதல்வர், அதனால் முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில், முதல்வர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இன்று நன்றி அறிவிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வோம் வாரீர் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு கு தியாகராஜன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருக என வரவேற்கிறோம். நன்றி.